இங்க ஒருத்தன் திடீர்னு அவனோட ஃபேஸ்ல இருந்த மாஸ்க ரிமூவ் பண்றான். அவனோட வித்தியாசமான ஃபேஸ் ஷேப்பை பார்த்ததும் அவன் முன்னாடி நின்னவன் ஷாக் ஆகுறான். அந்த டைம்ல அவனோட சிஸ்டர் அங்க வர்றான். அந்த மனுஷனோட தோற்றத்தை பார்த்ததும் சடனா அவன் ஷாக் ஆகி உடனே கன் எடுத்து நீட்டுறான். இங்க வித்தியாசமான ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி சோல்ஜர்ஸையும் கூப்பிடுறான். உடனே சோல்ஜர்ஸ் எல்லாரும் கையில கன்னோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட பதட்டப்படல. திடீர்னு அவனோட கண்களை மூடுறான். உடனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரோட மைண்டையும் அவன் கண்ட்ரோல் பண்ணி அந்த லேடி கமெண்டரை நோக்கி கண்ணால எய்ம் பண்ண வைக்கிறான். லேடி கமெண்டர் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சும்மா கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறான். ஆனா அவ திரும்பி பார்க்கும்போது அந்த ஆள் அவள மாதிரியே மாறி இருக்கிறத பார்த்து அவளோட ஹார்ட்டே ஒரு செகண்ட் நின்னு போகுது. அந்த சோல்ஜர்ஸோட பார்வையில அந்த லேடி கமெண்டர் இப்போ அவன மாதிரியே மாறி இருக்கிறதையும் பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஆள் அவகிட்ட வந்து என்னால உனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் வராது, என்னோட சூப்பர் பவர்ஸை உன்கிட்ட காமிக்கிறதுக்காகத்தான் வந்தேன்னு சொல்றான். அடுத்ததா அவன மாதிரியே கோடிக்கணக்கான பேர் சீக்கிரமா பூமிக்கு வரப்போறதாவும் அப்படி வந்ததும் அவங்களோட ஒரே டார்கெட் ஃபர்ஸ்ட் பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களையும் அழிக்கிறது தான் சொல்றான். ஆனா நான் உங்க பக்கமா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்ட அந்த லேடி கமெண்டர் ஷாக் ஆகி அப்படின்னா நீ மனுஷன் இல்லையா, உண்மையிலேயே நீ யாருன்னு கேட்கிறான். அவன் உங்க பாஷையில சொல்லணும்னா நான் ஒரு கடவுள்னு சொல்றான். பூமிக்கு வரப்போற அந்த பேராபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கமெண்டர் அவன் கூட தனியா பேச முடிவு பண்றான். அப்பதான் அவனை பத்தி உண்மைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற அதிக டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிற ஒரு கேலக்சியில இருந்து வந்திருப்பான். அங்க இருக்கிற யாருக்கும் மரணமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்கும் சூப்பர் பவர்ஸும் இருக்கும். ஆனா அவங்க பிளான்ட்ல இருந்த வளங்கள் எல்லாம் இப்போ காலியாகிட்டதால அவங்க எல்லாரும் இப்போ புது இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதுக்காக அவங்க 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பூமியை சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா பூமியோட என்விரான்மெண்ட் அப்போ அந்த ஏலியன்ஸுக்கு ஏத்த மாதிரியே இருந்திருக்காது. அந்த காலத்துல அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்லையும் ஸ்பீடா டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் பூமிக்கு வர முடிஞ்சிருக்காது. அதனால இப்பதான் ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷிப்ல 2 ஏலியன்ஸ் அவங்க பிளான்ட்ல இருந்து பூமிக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் இவனா இருப்பான். அவங்களோட வேலையே பூமியில ஒரு வைரஸை பரப்புறது மட்டும்தான். ஆனா அந்த வைரஸ் சாதாரண வைரஸ் கிடையாது. மனித இனம் தான் அவங்க அனுப்பி வச்ச வைரஸா இருக்கும். ஆக்சுவலா மனுஷங்க நேச்சுரலா உருவானவங்க கிடையாது. ஏலியன்ஸோட ஜீன்களை வச்சு புதுசா உருவாக்குன ஒரு உயிரினம் தான் மனித இனமா இருக்கும். பூமியோட என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறதுக்காகத்தான் மனுஷங்களை ஒரு கருவியா பூமியில உருவாக்கி அனுப்பி வச்சிருந்திருப்பாங்க. அவங்க நினைச்ச மாற்றங்கள் எல்லாம் இப்போ பூமியில நடந்துருச்சு. அதனால இப்போ ஏலியனோட படைகள் எல்லாம் பூமிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்குது. பூமிக்கு வந்ததும் அவங்க செய்யற முதல் வேலையே மனுஷங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா அழிக்கிறதா தான் இருக்கும்.